இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் நற்செய்தியில் ஆண்டவர் அழகான பாடத்தை நமக்கு தருவதாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் பாருங்கள், ஒரு ஓமை சொல்கிறார். அந்த ஓமையில் பரிசேயர் மற்றும் ஆயக்காரர், இல்லை என்றால் வரி தண்டுபவர் அங்கு ஒரு அற்புதமான கதாபாத்திரங்களாக தரப்பட்டு, இந்த பரிசேயர் அவரை விட இந்த வரி தண்டுபவர் மிகச்சிறந்த ஒரு நபராக இன்றைக்கு இயேசுவால் நமக்கு காட்டப்படுகிறார். இதில் அடிப்படையான பாடம் என்னவென்றால், ஆண்டவர் திருமுன் எவன் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ, ஆண்டவர் திருமுன் எவன் தன்னை பாவி என்று ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை மாற்ற முன் வருகிறானோ அவன்தான் ஆண்டவருடைய பார்வையில் மிகச்சிறந்தவன். இதுதான் இன்றைக்கு அடிப்படையான ஒரு வாழ்க்கை பாடமாக தரப்படுகிறது. ஆனால் இதை கடந்து நான் இன்றைக்கு இந்த விஷயத்தை பார்க்க விரும்புகிறேன். இன்றைக்கு பாருங்கள், முதல்ல இந்த பரிசேயரை எடுங்க. அந்த பரிசேயருடைய வார்த்தை நிமித்தம் பார்க்கிற பொழுது அவர் ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்கிறார். அதில் மாற்று கருத்தே இல்லை. என்னவெல்லாம் கடமை என்று ஒரு யூதனுக்கு சொல்லப்பட்டதோ அவை எல்லாவற்றையும் மிக தெளிவாக சொல்கிறார். அதை சொல்லி காட்டுகிறார் ஆண்டவர் திருமணம். இந்த வரி தண்டுபவருடைய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது அவர் இந்த காரியங்களையெல்லாம் செய்யவில்லை சரியாக. இன்னும் அதை அவர் உணர்கிறார், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறார். ரெண்டு பேருமே ஒரு உண்மை நிலையில் தான் நிற்கிறாங்க. அப்போ இதில் என்ன தவறு இருக்கிறது? இன்னும் ஆழமாக பார்க்கிற பொழுது இதில் என்ன தவறு இருக்கிறது என்றால், இந்த பரிசேயன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு வேறுபாட்டை, உன்னை விட நான் உயர்ந்தவன், இல்லை என்றால் உன்னை விட நான் வேற, இந்த வித்தியாசப்படுத்துதலை இன்றைக்கு அவன் புகுத்துவதாக நான் பார்க்கிறேன். ஒரு சமநிலையற்ற ஒரு தன்மையை அவன் மதத்தில் திணிக்கிறான். நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன். இந்த மனநிலையை அவர் அங்கு திணிப்பதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சாடுவதாக நான் பார்க்கிறேன், சற்று ஆழமான பார்வையோடு. கிறிஸ்தவத்தில் இன்றைக்கும் இதே நிலைமை இருக்கிறது, வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய மனநிலை. ஆனால் இயேசுவினுடைய பார்வை என்னவென்றால், நீ என்றைக்கு ஞானஸ்தானம் பெறுகிறாயோ அன்றைக்கு நீ சமம், எல்லாரும் ஈக்குவல். இங்கே எந்த வேறுபாடும் கிறிஸ்தவத்தில் இருக்க முடியாது என்பது இன்றைக்கு இந்த ஓமை சொல்லக்கூடிய ஒரு ஆழமான பாடம். அதனால தான் நம்ம அற்புதமான ஒரு ஜெபம் இருக்கிறது, நற்கருணை ஜெபம். அந்த நற்கருணை ஜெபத்தில் சொல்லப்படுகிற ஜெபம் என்ன? நாங்கள் ஒரே அப்பத்தை உண்ணுகிறோம், நாங்கள் ஒரே கிண்ணத்தில் பருகுகிறோம். ரொம்ப ஆழமான வார்த்தைகள் இங்கே இருக்கிறது. எல்லாருக்கும் சமம், இங்கே எவ்ரிபடி இஸ் ஈக்குவல். இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, நோ, அது இல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் உங்களை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். நமக்குள்ள இந்த வேறுபாடு பார்க்குற எண்ணம் இருக்கிறதா? கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம செக் பண்ணணும். எப்பொழுது எனக்குள்ள இந்த வேறுபாடு பார்க்குற எண்ணம், ஒரு ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு நான் ஆண்டவரை வழிபடுகிறேன், நான் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறேன், நான் ஆண்டவரை புகழ்கிறேன் என்று பறைசாற்றக்கூடிய நாம் இன்றைக்கு கேள்வி கேட்க வேண்டியது, எனக்குள்ள வேறுபாடு பார்க்கக்கூடிய மனநிலை இருக்கிறதா? இது இன்றைக்கி கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் கொஞ்சம் ஆழமாக இருப்பதை நான் மொத்தத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவம் இல்லை, எல்லார்ட்டையும் இருக்குது, நிறையாவே இருக்குது இந்த வேறுபாடு பார்க்கக்கூடிய மனநிலை. இந்த வேறுபாடு பார்க்கக்கூடிய மனநிலை எதெல்லாம் இருக்கிறது? முதல்ல இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருப்பது சாதியம். சாதியத்தின் அடிப்படையில் இன்றைக்கு வேறுபாடு பார்ப்பது, பணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு வேறுபாடு பார்ப்பது, ஆடையின் அடிப்படையில் இன்றைக்கு வேறுபாடு பார்ப்பது, ஃபேவரட்டிசம். இது எப்படி வரும்? சாமியாருக்கு பிடித்தவர், சாமியாருக்கு பிடிக்காதவர், இல்லை என்றால் சர்ச்சில் நிறைய வேலை செய்பவர், சர்ச்சில் நிறைய வேலை செய்யாதவர், இதெல்லாம் ஃபேவரட்டிசம். அதன் பிறகு நிர்வாகத்தின் அடிப்படையில் இவங்க பங்கு பேரவையில் இருக்கிறாங்க, இவங்க பங்கு பேரவையில் இல்லை. இந்த வேறுபாடுகள் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் வேகமாக கத்தோலிக்க திருச்சபையில் வளர்வதை நாம் பார்க்கிறோம். இதில் ரொம்ப ஆழமாக இருப்பது, கவனிக்கத்தக்கது, இந்த சாதியம் மற்றும் பணம். இது ரெண்டுமே ஆழமாக புறையோடி போயிருக்கிறது, கேன்சர் மாதிரி. ஏன்னா ஆரம்பித்து அதை இன்றைக்கி என்ன ஆகிட்டுன்னா, நம்மளை கிறிஸ்தவத்தை இன்றைக்கி தின்னு தீர்த்து அழித்து கொண்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக சாதியம், சாதிய பற்று, சாதிய வெறி. உடனே நீங்கள் கேட்பீங்க, குருக்கள்லாம் யோக்கியமா, மறைமாட்டம் யோக்கியமா, அப்படி கேட்பீங்க. அன்பர்களே, இந்த கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடி நான் இந்த பதிவை ஏன் கொண்டு வரேன்னா, இதே கேள்வி எனக்குள்ளேயும் இருக்கிறது, அதில் மாற்றுக்கிறது. ஏன் இந்த பதிவு அப்படின்னா, இதை கேட்கக்கூடிய உங்களுக்குள்ள
இந்த வெறுப்பு இருக்கிறதா, இந்த பாகுபாடு இருக்கிறதா, அதை மட்டும் கேளுங்க. மற்றவங்கள பார்த்து நானும் கேட்குறேன், தவறுகள் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் நான் ஒத்துக்கொள்கிறேன், அதில் மாற்று கருத்தே இல்லை. இதை ஒவ்வொருத்தரும் கேட்டு ஆகணும். இன்றைக்கு இந்த வேறுபாடை வளர்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய அடிப்படையான கேள்வி இது. ஏனென்றால் இயேசு இதற்கு எதிராக முழுமையாக நின்றார். எந்த வகையிலும் மக்களை பிரித்து பார்க்கக்கூடாது என்பதில் இயேசு ரொம்ப அழுத்தமாக நிற்கிறார். எனவேதான் நாம் பார்க்கிறோம், சமாரியர்களை அவர் அன்பு செய்கிறார், வரி தண்டுபவரை அவர் அன்பு செய்கிறார், தொழு நோயாளர்களை அவர் அன்பு செய்கிறார், அவர்களோடு அமர்ந்து உண்கிறார், அவர்களை சரி சமமாக நடத்த அவர் முயற்சி செய்கிறார். இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், நம்ம கோயிலுக்குள்ளே ஸ்பேஸ்லாம் ஓகே தான், அந்த இடத்தின் அடிப்படையில் இன்றைக்கி எல்லாமே சரியாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு கோயிலுக்குள்ளே உட்காருகிற பொழுது பணக்காரருக்கு ஒரு இடம், ஏழைக்கு ஒரு இடம், அந்த ஜாதிக்கு ஒரு இடம், இந்த ஜாதிக்கு ஒரு இடம், பிடித்தவங்களுக்கு ஒரு இடம், பிடிக்காதவங்களுக்கு ஒரு இடம், நல்ல ஆடை அணிந்தவங்களுக்கு ஒரு இடம், ஆடை அணியாதவங்களுக்கு ஒரு இடம், அப்படிலாம் இல்லை. ஆனால் ஸ்பேஸ் லெவலில் இது ஓகே. இது என்னென்னா ஒரு வகையான போலித்தனம். ஆனால் மன அளவில் எனக்கு அதுக்கு புறையோடி போயிருக்கிறது. என் மனசு இந்த வேறுபாடுகளுக்குள்ளே இன்றைக்கி புறையோடி போயிருக்கும் என்றால் எப்படி நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருக்க முடியும்? இதுதான் இன்றைக்கி ஆண்டவர் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக நான் பார்க்கிறேன். அதிலும் மிக மிக குறிப்பாக நான் அழுத்தம் தருகிறேன். இந்த சாதிய பற்று மற்றும் பணம் என்கிற இந்த போர்வை, இல்லைனா ஃபேவரட்டிசம், இந்த மூணையும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த அடிப்படையில் இன்றைக்கி வேறுபாடு காட்டி நாம் வளர்கிறோம் அன்பு மக்களே. இதை கடந்து நம்மளால் செல்ல முடியுமா? இந்த கேள்வியை மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள் ப்ளீஸ், ஃபார் ஹெவன் சேக். ஏன்னா இந்த வேறுபாடுகளை மனதில் சுமந்து கொண்டு நம்மளால் நிச்சயமாக நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. நான் அதையும் சேர்த்து சொல்கிறேன், நல்ல குருக்களாகவும் இருக்க முடியாது. இந்த வேறுபாடும் இந்த வேகமும் இந்த வெறியும் இந்த வேறுபாடு காட்டக்கூடிய மனநிலையும் இருக்கும் என்றால் நிச்சயமாக திருப்பலி நிறைவேற்றுவதற்கான தகுதி எங்களுக்கும் கிடையாது, மாற்று கருத்தே இல்லை. கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடிய தகுதி நமக்கும் இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் அதை ரொம்ப வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறார். ஏன்னா அவன் நல்லா தான் இருக்கிறான் பரிசேயன். ஆனால் அவன் இருக்கிற தப்பு என்னென்னா அந்த பாகுபாடு காட்டியது, வேறுபாடு காட்டியது. நீ வேற நான் வேற இல்லை. ஆண்டவர் திருமுன் எல்லாரும் சமமே. இங்கே வேறுபாடு காட்டவே முடியாது. இன்றைக்கி உங்களுக்குள்ள இந்த பாகுபாடு பார்க்கக்கூடிய மனநிலை புறையோடி போயிருக்கும் என்றால் இந்த கேள்வியை கேளுங்க. இதை தாண்டி இதை குறித்து நிறைய விஷயங்களால் விளக்க முடியும். இன்றைக்கி அதெல்லாம் விளக்கலாம். ஆனால் அடிப்படையான விஷயம், நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு நீங்கள் ஞானஸ்தானம் வாங்கிவிட்டு நற்கருணையை நாக்க நீட்டி வாங்கிட்டு இந்த பாகுபாடுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், இது நல்ல கிறிஸ்தவத்தின் அடையாளம் அல்ல. நல்ல கிறிஸ்தவங்க இல்லை. நாம் நிச்சயமாக இந்த பாகுபாடை, இந்த வேறுபாடை, சாதியம், பணம், ஃபேவரட்டிசம் இல்லை என்ற அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த வேறுபாடை நாம் பார்ப்போம் என்றால் நிச்சயமாக நாம் நல்ல கிறிஸ்தவங்களாக இருக்கவே முடியாது அன்பு மக்களே. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.